ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராடவுனை ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கலை. போடாப்பொடியில் சொல்கிற மாதிரி ஒரு ஓவியம். அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட்ஸுன்ற ஜோனுக்குள்ளேயே போக முடியும். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த ட்ராடவுனை பற்றி பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த ட்ராடவுனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அந்த புரிஞ்சுப்போம். ஸோ தட் இந்த ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னியில் லாஸஸ்ன்றத ஒன்று நீங்கள் ரொம்ப அவர்ஷனாக பார்க்க மாட்டீங்க. ஐயோ லாஸா அப்படின்றத பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஓவரால் ட்ரேடிங்கில் இருக்கிற அந்த லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ட்ராடவுனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு ஓவரால் புரிதல் வந்துருச்சுன்னா அந்த ட்ரேடிங் ஜேர்னி மச் ஈஸியராக இருக்கும். ஸோ இந்த ஹோல் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ட்ராடவுனை பிரேக் டவுன் பண்ணி அதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் தான் ஓவரால் ஒரு ட்ராடவுன்னா என்னன்றதுக்கான ஒரு ஆப்டான இமேஜ். அந்த ஒரு க்ரீன் பார் பார்க்குறீங்க இல்லையா, அது ஒரு 3000லேருந்து ஒரு 4000 ப்ராஃபிட் போகுது. 4000லேருந்து திருப்பி 2000 வருது. திருப்பி 2000லேருந்து ஒரு 5000 ப்ராஃபிட் போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே இறங்குது. ஸோ இதுதான் உங்களோட ஓவரால் ஈக்விட்டி கர்வ், உங்களோட ஓவரால் பிஎன்எல். ஸோ அதில் அந்த ஒரு ரெட் பிஎன்ஓ ஒரு பார் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீக்லேருந்து அந்த கீழே அந்த 3000 to 4000 ப்ராஃபிட் போகுது. அந்த 4000லேருந்து கீழே அந்த 2000 வருது பார்த்தீங்களா, அந்த 2000 தான் உங்களோட ட்ராடவுன். எப்போ ஒரு பர்டிகுலர் ஈக்விட்டி கர்வ் ஒரு பீக் போயிட்டு அந்த பீக்லேருந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகுது. ஸோ அந்த பீக் டூ ட்ரஃப் அப்படின்வாங்க. ஸோ இந்த பீக்லேருந்து இந்த பாட்டம் எந்த அளவுக்கு மார்க்கெட் டிக்ளைன் ஆயிருக்கோ அதுதான் ஓவரால் ட்ராடவுன். எந்த அளவுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி டிக்ளைன் ஆயிருக்கோ அதுதான் ட்ராடவுன். அந்த ட்ராடவுன் எது மேக்ஸிமமோ அதுதான் மேக்ஸ் ட்ராடவுன் சொல்லுவாங்க. ஸோ ட்ராடவுனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் ட்ராடவுன், இன்னொன்று டைம் ட்ராடவுன். ப்ரைஸ் ட்ராடவுன்ன்றது வந்து பேக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சிடும். ஒன்று ஓவராலாக ஓகே நான் வந்து 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன்னா 20% எனக்கு கீழே இறங்கலாம், 30% கீழே இறங்கலாம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் டைம் ட்ராடவுன்றது வந்து எத்தனை நாளைக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து ப்ராஃபிட் வரல, அந்த ஒரு லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ட்ராடவுன். அண்ட் இது அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் பண்ணி ரெகுலராக ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் ட்ராடவுன் அண்ட் டைம் ட்ராடவுன் இது ரெண்டுத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலும் அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்ற ஃபஸ்ட்டு கொஸ்டினை தாண்டி அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ராடவுன் வரும், அதில் எத்தனை நாளைக்கு இந்த ட்ராடவுன் பீரியடில் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேளுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். அப்போ தான் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஹவு டு அவாய்ட் ட்ராடவுன் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ட்ராடவுன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதுக்கு ஒரே வழி நீங்கள் ட்ரேடிங்கே ஸ்டாப் பண்ணணும். ஸோ ட்ராடவுன் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடருமே எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் த ட்ராடவுன். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களோட ஓவரால் ட்ராடவுன், நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் லூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கணும் ஆன் ரிமைனிங் கேபிட்டல் இன் ஆர்டர் டு கம் அவுட் ஆஃப் ட்ராடவுன். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் 1 லட்சம் கேபிட்டலில் 10% ட்ராடவுன் வருதுன்னா 10,000 ரூபாய் போயிடும். ஸோ பாக்கி 90,000 இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் அந்த பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு விட்ட காசை திருப்பி பிடிக்கிறதுக்கு அந்த 90,000 தானே பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 90,000க்கு நீங்கள் 11.1% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் தான் திருப்பி யூ வில் கெட் பேக் டு யுவர் பிரேக் ஈவன் which is 1 lakh. ஸோ 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, 10% விடுறீங்க, திருப்பி 11% எடுத்தால் தான் பிரேக் ஈவனுக்கே போவீங்க. அதேமாதிரி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, 50% ட்ராடவுன் வருது, 50,000 ரூபாய் லூஸ் பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் உங்ககிட்ட 50,000 ரூபாய் தான் கேபிட்டல் இருக்கும். ஸோ நீங்கள் விட்டதை பிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு நீங்கள் இப்போ 100% எடுக்கணும். ஏன்னா பேலன்ஸ் உங்ககிட்ட இப்போ 50,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ 50,000ல் 100% எடுத்தால் தான் பிரேக் ஈவனே ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஓவராலாக நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ட்ராடவுன் அதிகமாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக எடுத்தால் தான் பிரேக் ஈவனுக்கே போக முடியும். அதனால தான் எப்போவுமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பெருசாக ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதிகமாக ரிஸ்க் எடுக்க ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி, அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மீண்டும் மேலே வர முடியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஆல்வேஸ் ரிஸ்க்லெஸ். நீங்கள் எவ்வளோ கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக யூ கேன் பவுன்ஸ் பேக். பட் இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. இந்த டேபிளில் 50% ஒருத்தன் லூஸ் பண்ணான்னா 100% ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். 70% ஒருத்தன் லூஸ் பண்ணிட்டான்னா 233% எடுத்தால் தான் பிரேக் ஈவனே ஆகும். ஸோ யோசிச்சு பாருங்கள், சிம்பிள். 20% நீங்கள் விட்டால் கூட 25% எடுத்தால் தான் பிரேக் ஈவன். ஸோ விட்டதை நீங்கள் பிடிக்கணும்னா எடுத்ததை விட அதிகமாக எடுத்தால் தான் அந்த பிரேக் ஈவனுக்கே வர முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிஸ்க்லெஸ்ன்றது வந்து ஒரு மோட்டோவாக வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த பேக் டெஸ்ட்டில் 30% ட்ராடவுன் இருக்குன்னா அதில் பாதி வரும்போது 15% ட்ராடவுன் வரும்போதே நம்ம கை கால்லாம் வந்துட ஆரம்பிச்சிடும், நம்மளால் அடுத்த ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னா, என்ன மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்க்குறீங்களோ அதில் பாதி தான் நம்மளால் ஆக்சுவலாக அஸ் அ ட்ரேடராக சைக்காலஜிக்கலாக ஹேண்டிலே பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் அதை எப்போவுமே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. 30% ட்ராடவுன்னா ஓகே நான் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 15% வரும்போது உங்களுக்குள்ள டவுட் வந்துடும். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது மார்க்கெட் ரிஜிம் மாறிடுச்சா, திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, ட்வீக் பண்ணுமான்ற ஏகப்பட்ட கொஷின்ஸ் போகும். ஸோ ஆல்வேஸ் உங்களோட மைண்ட் செட் படி நீங்கள் ஹவு மச் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ ஹிஸ்டாரிக்கலாக பேக் டெஸ்ட்டில் ட்ராடவுன் பார்க்குறீங்களோ அதில் பாதி தான் யுவர் மைண்ட் இஸ் ப்ரிப்பேர் டு ஹேண்டில் இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு பிளான் யுவர் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ். சரி, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர், பிரேக் அவுட் ட்ரேடர், ட்ரெண்ட் ஃபாலோவர் அப்படின்னா நீங்கள் பாதி நாள் ட்ராடவுனில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் மாதிரி. அந்த மீன் எப்போவுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஓவரால் ட்ரெண்ட் ஃபாலோயிங். அப்பப்போ இட் வில் ஹிட் ஆல் டைம் ஹை அண்ட் எவென்ச்சுவலி கோ இன் ட்ராடவுன். அப்பப்போ வரும், ஆல் டைம் ஹைட் ஆகும், திருப்பி ட்ராடவுனுக்குள்ளே போகும். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங், ஆப்ஷன் பையிங், பிரேக் அவுட் இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பி ப்ரிப்பேர் டு ஹேண்டில் ட்ராடவுன்ஸ். அதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் திங், நோ யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் சிக்னல் கொடுக்குறாரு, ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாரு, இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆல்கோரிதமில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அது எப்பப்போலாம் வருதோ நான் அப்போலாம் ட்ரேட் பண்ணுவேன்னா யூ வில் நாட் ஹேவ் த கன்விக்ஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருக்கிற கோர் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியே தெரியலன்னா கூட ஓகே இதுதான் கோர் பிரின்சிபல், ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி பிஹேவ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பிஹேவ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு கன்விக்ஷன் வந்துடும். நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட், ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணாமல் மல்டிபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் வெறும் 3 lakhs மட்டும் கேபிட்டலாக வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு லாட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு 10 to 15 lakhs வச்சுருந்தீங்கன்னா மல்டிபிள் அன்கார்லேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங், ஒரு மீன் ரிவர்ஷன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சில டைம் ஒரு பெரிய ட்ராடவுன்ஸோ இல்லை கண்டினியூஸ் பேக் டு பேக் லாஸஸோ நீங்கள் பேக் டு பேக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அன்கார்லேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து ஒரு சேஃபர் பெட் ஆன் த லாங் ரன் டு கிரியேட் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வித் லெசர் ட்ராடவுன். அண்ட் ஃபைனலி, ஆல்வேஸ் ட்ரேட் ஸ்மால். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகலையா, அதை டபுள் டவுன் பண்ணாதீங்க. ஓகே இதுதான் ட்ராடவுன் வந்துருச்சு, இப்போ நான் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் போட்டேன்னா அந்த ட்ராடவுன்லேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்காதீங்க. வேணும் பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ட்ராடவுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அவுட் ஆஃப் சிங்க் வித் த கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஒரு ரிதமில் போயிட்டுருக்கு, உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு ரிதமில் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே சிங்க் ஆகாதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ராடவுனில் இருக்குது. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறது இஸ் நாட் அ வைஸ் சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ட்ராடவுன் வந்ததுன்னா சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே 10 லாட்டில் பண்ணுறீங்கன்னா 5 லாட்டில் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ராடவுனில் ஸ்டாப் பண்ணிங்கன்னா யூ கேன் நெவர் ரிகவர். பட் கம்மியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் சைஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா எவென்ச்சுவலி நம்ம ரிகவர் பண்ணிடலாம். பட் நீங்கள் அதிகமாக சைஸ் பண்ணாலோ இல்லைனா ஸ்டாப் பண்ணாலோ இட் இஸ் நோ வே யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ட்ராடவுன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு யூ டிசைன் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஃபாலோ யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ராடவுனும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லாஸஸ் ஹேண்ட்லிங் பார்ட்டு ஈஸியாக ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே அபவுட் ஓவரால் ட்ராடவுன் பற்றி. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.